முதல் வணக்கம் நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். திருவொற்றியூரில் ஒரு சித்தர் என்ன செஞ்சார், உட்காந்துருந்தார். அங்கிட்டு போகிற மனிதர்கள்லாம் பார்த்து எல்லா மனிதர்களையும் ஒவ்வொரு ஆளையும் ஒரு ஒரு விலங்க சொல்லி, இந்தா குரங்கு போதுவார், இந்தா நரி போதுவார், இந்தா காட்டு பண்ணி போதுவார். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், என்ன சாமி போகிறவங்கள பூரா மனுஷன் போய்கிட்டு இருக்கேன், நீங்கள் குரங்குன்றீங்க, பூரான்றீங்க, பெருச்சாலின்றீங்க, ஒன்றும் புரியலையே, மனிதனை போய் விலங்கிட்ட ஒப்பிடலாமா அப்படின்னு. இல்லைப்பா, விலங்கிட்ட இருக்க குணம் அது சார்ந்தட்டிக்கு அந்த ஒரு குணம் தான் இருக்கும். நரிட்ட தந்திரம் மட்டும்தான் இருக்கும், அது குணத்துலேருந்து அது மாறாது. புலிகிட்ட அந்த பாய்கிறது மட்டும்தான் இருக்கும், வேறு குணமே அதுகிட்ட வராது. இப்படி ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு ஒரு அடையாளம், அதுலேருந்து அது மாறாது, தன்னோட இயல்பு நிலை மாறாமல் அப்படியே இருக்கும் சாவரி. ஆனால் மனுஷன் தான் சுச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்கான். ஒருத்தன் தேவைப்படுதா அவன் காலை பிடிப்பான், விஷயத்தை காட்டணுமா தந்திரமாக நிறையா மாறிடுவான், கோபமாயிட்டானா புலியாக பாஞ்சிடுவான். இது எல்லா குணமும் மனுஷன்ட்டு இருக்கிறனால தான் அவனை மாடு போகுது, குதிரை போகுது, பன்னி போகுது, கழுத போகுது நான் சொல்கிறது அதுக்கு தான். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் எந்த பறவையாவது கூடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கா? நம்மளால் தான் வாடகைக்கு விடுதான். வாடகைக்கு விடையிலே பாருங்களேன், வாடகை வீட்டுக்காரன் குடியிருக்க பொண்ணு பையன் ஒரு 10 மார்க்கு மைனோட எடுத்துட்டா லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க, எட்டரைக்கலாம் எரியக்கூடாது. இவன் 2 வீலர் வச்சுருப்பான் ஓனர், அவன் கார் வாங்கிட்டானா சேகதியோடு உள்ளே நிறுத்தாங்க, எதுவும் வாடகைக்கு வரல. இவன் மட்டும் இவனுக்கு மட்டும் அட்டாக் வருது, ஏகப்பட்ட நோய் வருது உடலில் மனுஷனுக்கு. எங்கேயாவது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு இதே நோய் வந்திருக்கா? எங்கேயாவது ஒரு ஆட்டுக்குட்டி முட்டு வலிக்குன்னு சொல்லி எங்கேயாவது பத்தியம் போகிறதுக்கு போயிருக்கா வைத்திய சாலைக்கு? எங்கேயாவது என்னென்ன காரணம்னா, அது குழந்தை பற்றி இஎம்ஐ கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இது ஸ்கூலில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளுக்கு தான் அவ்வளோ டென்ஷன். அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சித்தர் சொல்கிறார். இது மாதிரி தான் சார், இயல்புல எவ்வளவோ மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். அதே கற்றுக்கிறது இவங்ககிட்ட தான் கற்றுக்கிறன்னு அவசியம் கிடையாது, யார்கிட்ட வேணாலும் எதையும் கற்றுக்கலாம்னு இருக்குது நிறையா விஷயம். ஒருத்தன் ஒரு கிராமத்தில் ஒரு ஆள் 1000 ரூபா பொற்காசு, 1000 பொற்காசு உள்ளதை தொலைச்சிட்டார் பையன். இவன் என்ன செஞ்சிட்டான், உடனே கிடைச்சிடாதுன்றக்காக பொற்காசை காணவில்லை என்னுடையது 1000த்தை அதில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பவர்களுக்கு 1 பவுன் தங்க நாணயம் வழங்கப்படும். ஒரு விவசாயி அதை கண்டுபிடிச்சி ஐயா அந்தாங்கன்னு இப்போ கொடுத்தோன்னு என்ன செய்யணும், அவனுக்கு ஒரு தங்க நாணயம் பரிசு கொடுக்கணும்ல. இவன் கஞ்சப்பைய இது எனக்கு ஒரு காயினை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இவன் ஒரு பழியை போட்டேன். அப்படி இதில் 1000 பொற்காசு மட்டும் இல்லைங்க, இதுக்குள்ள ஒரு வைர மோதிரமும் இருந்துச்சு அப்படின்ட்டான். பரிசு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அந்த கொடுத்த ஒரு நாணயத்தை கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, பழி சுமத்துற எவ்வளோ ஒரு பாவம். இது அப்படியே தீர்ப்புக்கு வந்தாங்க. தீர்ப்புக்கு வந்தோடனே என்னங்க பிரச்சனை, ஐயா இதில் 1000 பொற்காசு இருந்துச்சு, கூடவே ஒரு வைர மோதிரம் இருந்துச்சு, வைர மோதிரத்தை காணாம், அவன் தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன், அதையும் கொடுக்க சொல்லுங்கள், நான் தங்க நாணயத்தை தரேன். இங்கே தான் சரியாக முடிவெடுத்து அரசர் தீர்ப்பு சொல்கிறார். 1000 பொற்காசு வச்சிருந்த அதுக்குள்ளே வைர மோதிரம் காணாம். வைர மோதிரம் இருக்கிறதா ஓம் பை? ஆமாம். அப்போ வைர மோதிரம் இதுக்குள்ளே இல்லை, அப்போ இது ஓம் பை கிடையாது. வைர மோதிரத்தோட 1000 பொற்காசு கிடைக்கிற வரைக்கும் அந்த 1000 பொற்காசு அந்த விவசாயிட்டே கொடுங்க, நீ வச்சிருப்பா. இதாங்க பேராசை பெருநஷ்டு. ஒரு தங்க நாணயத்தை கொடுக்குறதுக்கு இவ்வளோ சோம்பேறித்தனம் பட்டியே, மொத்தம் இழந்துட்டோம் பார்த்தியா. நிறையா பேர் இப்படி நினைக்கிறதே இல்லை. அதான் பேசும்போது ரொம்ப கவனமாக யோசித்து பேசிட்டோம்னா நல்லது. குருவே துணை அப்படின்னு எழுதணும். குரு வேதனை எழுதுனா என்ன அப்படி இருக்கும், ஒரு எழுத்து மாறினா கூட போயிடும். அதுக்காக தான் சொல்கிறது. இதே மாதிரி தாங்க பேசும்போது நிதானமாக யோசித்து பேசிட்டோம்னா டென்ஷன் கிடையாது. ஒரு மீட்டிங் நடக்குது, பேச போகிறவர் லேட் ஆகிடுச்சு, 15 நிமிஷம் பத்தரிக்கிட்டு ஓடுறார் மீட்டிங் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு. அங்கே மேடைக்கு ஏறுறப்ப தடுக்கிறார் ஒரு ஆள், இருங்க சார் வெயிட் பண்ணு ஒரு 10 நிமிஷம் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியிருக்கு, நான் பேச பின்னாடி கூடியா டைம் ஆச்சு, ஏற்கனவே நான் 5 நிமிஷம் லேட்டு. இல்லைங்க சார் எல்லாருக்கும் கடகடன்னு கொடுத்துருவோம் சார், ஒரு மெஷின் மட்டும் கொடு, நான் பேசி முடிச்சுக்கிறேன் அப்புறம் கொடு, டைம் ரொம்ப ஏற்கனவே லேட்டு, உட்காரு பிடிக்கிறார். 1.5 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு ரொம்ப நன்றி, 1.5 மணி நேரம் அவசியமாக அப்படியே நின்று நிதானமாக கேட்டீங்க, சந்தோஷம். எப்பா இப்போ எதோ எல்லாருக்கும் அந்த மிஷின் கொடுக்க முடியாது, கொடு. என்ன மிஷினு? அது இந்த காதுகளாத மிஷின் சார், இதை மாட்டினா தான் எல்லாருக்குமே கேட்கும். அதுக்கு முன்னாடியே 1.5 மணி நேரம் பேசி அவன் தான் சொன்னான்ல, இதை போட்டால் தானே கேட்கும்னு சொன்னான்ல, அதுக்குள்ளே என்ன அவசரம்? அதுக்காக பேச வேண்டிய முன்னாடி பேசி, அதனால தான் சொன்னாங்க, மூத்தோர் சொல்லும் முதிர் நெல்லிக்காயும் ஒன்று, முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். அதனால் இனிக்க பேசணும்னா கொஞ்சம் யோசிச்சு தான் பேசணும். நிறையா பேசுவோம், நிறையா கேட்போம். மீண்டும் சந்திப்போம்.